இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சகல மாவட்டங்களிலும் இம்முறை உட்புறம் தெரியும் வகையிலான பாதுகாப்பான வாக்குப்பெட்டிகளை வைப்பதற்கு தீர்மானம். மாகாண சபை தேர்தலுடன் தொடர்புடைய சட்டமீறல்கள் தொடர்பில் 466 முறைப்பாடுகள் பதிவு. இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் 19 இந்திய மீனவர்கள் கைது. கிளிநொச்சியில் பூசகர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பம். This is News First, Election Headquarters. இம்முறை மாகாண சபை தேர்தலில் முதல் முறையாக உட்புறம் தெரியும் வகையிலான வாக்குப்பெட்டிகளை பயன்படுத்துவதற்கு தேர்தல்கள் செயலகம் தீர்மானித்துள்ளது. தேர்தல்கள் இடம்பெறவுள்ள வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கு உட்பட்ட சகல மாவட்டங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட பகுதிகளில் இந்த வாக்குப்பெட்டிகளை பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க குறிப்பிடுகின்றார். இந்த நடவடிக்கை உத்தேச திட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இதன் பொருட்டு பாதுகாப்பான பிளாஸ்டிக் வாக்குப்பெட்டிகளை இந்தியாவிலிருந்து தெரிவித்துள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் மேலும் கூறியுள்ளார். வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தலுடன் தொடர்புடைய 466 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. அவற்றுள் 57 வன்முறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக செயலகத்தின் தேர்தல் முறைப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. குருநாகல் மாவட்டத்திலேயே அதிக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் அந்த மாவட்டத்தில் 108 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கண்டி மாவட்டத்தில் 66 முறைப்பாடுகளும், மாத்தளை மாவட்டத்தில் 63 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தில் 45 முறைப்பாடுகளும், புத்தளம் மாவட்டத்தில் 43 முறைப்பாடுகளும், யாழ்ப்பாணத்தில் 22 முறைப்பாடுகளும் தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவிற்கு கிடைத்துள்ளன. அரசு உத்தியோகத்தர்களை சட்டவிரோதமாக தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தல் தொடர்பில் அதிக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. இது தொடர்பில் 92 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. சுவரொட்டிகள், பதாதைகள் மற்றும் கட்டவுட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளவை தொடர்பில் 80 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அரசு வாகனங்களை சட்டவிரோதமாக அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியமை தொடர்பில் 60 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு வழங்கியமை தொடர்பில் 21 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. பொருட்களை விநியோகித்தல் மற்றும் தாக்குதல் தொடர்பில் 39 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அரசு நிறுவனங்கள் மற்றும் கட்டடங்களை சட்டவிரோதமாக அரசியல் நடவடிக்கைகளில் பயன்படுத்தியமை தொடர்பில் 19 முறைப்பாடுகள் தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவிற்கு பதிவாகியுள்ளது. மாகாண சபை தேர்தல் 2013 விசேட கண்ணோட்டம். வடமேல் மாகாணம் மக்கள் செல்வாக்கை நிரூபிக்க பல்வேறு தரப்பினரும் கடும் பிரயத்தனம் மேற்கொள்ளும் களமாக வடமேல் மாகாண சபை தேர்தல் அமைய பெற்றுள்ளது. வடமேல் மாகாணம் 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. குருநாகல், புத்தளம் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வடமேல் மாகாணத்தில் 19 தேர்தல் தொகுதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. வடமேல் மாகாணத்தில் இம்முறை வாக்களிப்புக்காக 1309 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இம்முறை வடமேல் மாகாண சபை தேர்தலில் 17,54,218 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 25 அரசியல் கட்சிகளும் 23 சுயேட்சை குழுக்களும் இம்முறை மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். 50 உறுப்பினர்களை கொண்ட வடமேல் மாகாண சபைக்கு இம்முறை 1362 பேர் தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். மாகாண சபை தேர்தல் 2013 விசேட கண்ணோட்டம். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 19 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரிநகர் வடக்கு கடல் பகுதிக்குள் பிரவேசித்த இந்த மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது நேற்றிரவு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். அத்துடன் இந்திய மீனவர்களின் 5 மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கூறினார். கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் ஊர்காவத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளை ஊர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் கூரான ஆயுதத்தால் குத்தி பூசகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பிரதேசத்தில் உள்ள கோயில் ஒன்றிற்குள் நேற்றிரவு 10:45 அளவில் பூசகர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது.
சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் கூறினர். பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. 69 வயதான பூசகர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இம்முறை போகத்தில் இதுவரை 80,000 மெட்ரிக் டன் நெட் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை குறிப்பிடுகின்றது. அம்பாறை மாவட்டத்திலேயே கூடுதலான அளவு நெல் கொள்வனவு இடம்பெற்றுள்ளதாக சபையின் தலைவர் JP ஜாய்சிங்க தெரிவிக்கின்றார். அம்பாறை மாவட்ட விவசாயிகள் சகல் நடத்தும் நெல் கொள்வனவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை அடுத்து அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து களஞ்சிய சாலைகளும் நிரம்பி காணப்படுவதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய களஞ்சிய சாலைகளில் வெற்றிடத்தை ஏற்படுத்துவதற்காக அங்கிருக்கும் நெல்லை அனுராதபுரத்திற்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது மேலதிக நெல் கையிருப்பில் உள்ளதாகவும் அவற்றை அரிசியாக மாற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கேகாலை ருவன்வெல்ல பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்று பிற்பகல் 3:30 அளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த அனர்த்தத்தினால் குறித்த வீடு முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் காயமடைந்தவர்கள் கரவநெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் தஹயாகம பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தஹயாகம பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை ஹபரணை தம்புளை பிரதான வீதியின் ஹபரணை ஹரிவடுன பிரதேசத்தில் நேற்றிரவு 10:45 அளவில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். லோரியொன்றும் கேப் வாகனம் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது லோரி வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதியுள்ளது. விபத்துக்குள்ளான லோரியில் சிக்கொண்டிருந்த சாரதியை வெளியேற்றுவதற்கு பிரதேசவாசிகள் சிரமப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் தம்புள்ள மற்றும் கண்டி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.